ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நீ வேண்டிய வரத்தை கொடுக்கவே இப்போது வந்திருக்கிறேன். இந்த வருடம் முடிவதற்குள் நீ என்ன ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டாயோ அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். எந்த தடங்கள் வந்தாலும் அதை நான் உனக்கு தந்தே தீருவேன். இது என் மீது சத்தியம். உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. புண்ணிய காலங்கள் சேர்ந்து விட்டது உனக்கு. இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பழித்து தீரும். என் பெயரை சொல்லி இது உடனே கேள். உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. சீக்கிரமாக கேட்டு அதன்படி நடந்து கொள். உன் வாழ்வில் உனக்கு அக்கறை காட்ட யாரும் இல்லை. எல்லோரும் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன் நினைக்கின்றாய்? உன் மீது அக்கறை காட்ட உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே. ஏன் என் முகம் உனக்கு தெரியவில்லையா? என்று நீ என் திருவடி சரணடைந்தாயோ அன்றிலிருந்து உன் மீது அக்கறை செலுத்தி வருகின்றேன். இப்போது கூட, இந்த நொடி கூட, இந்த வருடம் முடிவதற்குள் நீ ஆசைப்பட்டது நடக்குமா என்று ஏன் சந்தேகமாக நினைக்கின்றாய்? உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் அது நடக்கும். நம்பிக்கையோடு நீ முயற்சி செய். நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நான் நிகழ்த்துவேன். அந்த அதிசயத்தின் மூலமே உனக்கு அது நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்பா அப்பா என்று என்னுடைய பிள்ளைகள் என்னையே சுற்றி சுற்றி வருகிறார்கள். உங்கள் அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த அன்பால் உனக்குள் ஒரு ஊற்றாக நல்ல சிந்தனைகள் பெருகி உன்னையும் புதுப்பித்து உன் வாழ்க்கைக்கு ஒரு புது வழியையும் அது நிச்சயம் காண்பிக்கும். உன் அன்பிற்கு பரிசாக நீ நீண்ட நாட்களாக வேண்டிய வரம் ஒன்றை நான் உனக்கு தரப்போகின்றேன். எத்தனை நாட்கள் தவித்து கிடந்தாய், அந்த வரம் எனக்கு கிடைக்காதா என்று. மனதில் திருப்தியோடு முகத்தில் மகிழ்ச்சியோடு இன்று நீ எனக்கு தீபம் ஏற்றிவிடு. நீ வேண்டியது உனக்கு கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி உருவாவதைப் போல நீ அந்த மகிழ்ச்சியை கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் நீ முயன்றிடு. அனைத்தும் உனக்கு வெற்றியாகும். நான் இருக்கின்றேன் உனக்கு. சில உறவுகள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினாலும் அவர்களை பற்றி நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் நீ சந்தித்து விட்டாய். இனிமேல் தைரியமாக இரு. உன் கண்ணீருக்கு பலனை நான் கொடுக்கின்றேன். என்னை நீ உன் மனதிலும் உன் எண்ணங்களிலும் வைத்து வழிபடு. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உங்களுக்கு கஷ்ட காலம் எல்லாம் முடிந்துவிட்டது. புண்ணியம் நிறையவே சேர்ந்திருக்கிறது. உன்னுடைய பாவம் விலக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் என்னை வழிபாடு செய்கிறீர்கள். இதை நான் உங்களுக்கு தெரிவிப்பதே மிகப்பெரிய நன்மையான ஒரு விஷயம். கஷ்ட காலம் எல்லாம் முடிந்த பிறகும் நீ ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னை தேடி கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்வாய்? சந்தோஷமாக. புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாகவே நீ நடக்கப் போகிறது. நடக்கும் முன்னே நீ வருத்தப்படாதே. கவலைகள் வந்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த கவலையை துரத்தி அடிக்கும் அளவிற்கு உனக்கு சந்தோஷங்கள் காத்திருக்கின்றது. நீங்கள் நினைக்கும் போது தரிசனம் தருவேன். கேட்டதை கொடுத்து நான் உங்களோடு இருப்பதை நான் உறுதி செய்வேன். நான் உன்னை என் கோவிலுக்கு கூப்பிடுகிறேன். பக்கத்தில் என் ஆலயத்திற்கு வா. என் கோவிலில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன். என் புகைப்படத்தை உன் வீட்டில் வைத்து உன் வீட்டையே நீ கோவிலாக மாற்றிவிட்டாய். இருந்தாலும் நீ என் ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து நீ தீபம் ஏற்றிவிடு. எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் என்னை ஆலயத்திற்கு வா. உன்னுடைய மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் நீ என் ஆலயத்திற்கு வா. நிச்சயம் உன் குழப்பத்திற்கான பதில் அங்கே நிச்சயம் உனக்கு கிடைக்கும். இப்போது நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை உன்னிடமிருந்து. நம்பிக்கையை மட்டுமே உன்னிடம் நான் எதிர்பார்க்கின்றேன். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவர் உனக்கு நிச்சயம் தன்னம்பிக்கை தந்து உன்னை வெற்றி பெற செய்வார். நடுவழியில் உன்னை கைவிடுவதற்காகவா நான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தேன்? நிச்சயம் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல் எதுவோ அது நிச்சயம் பலிக்கும். நான் என்றே அதற்கான வரத்தை தருகிறேன். பெற்றுக்கொள். எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைத்து விடாது. அப்படி அந்த நல்ல வாழ்க்கை கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி தெரியாமல் தன் வாழ்க்கையை தானே வீணடித்து விடுவார்கள். நல்ல வாழ்க்கையை தேடி பலர் அலைந்து கொண்டும் இருப்பார்கள். எல்லோருக்குமே எளிதில் திருமணமாவதும் இல்லை. அப்படி அமைந்துவிட்டால் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. நம் பெற்றோர்களுக்காகவது நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு ஒவ்வொரு வாழ்க்கை துணையும் நாம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே நம் வாழ்க்கையை தொடங்க வேண்டும்.
இன்று உன் வாழ்க்கை துணையை பற்றி தான் உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை துணையானது எப்படி இருக்கப் போகிறது என்று உன் வாழ்க்கை துணையை பற்றி உன்னிடம் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். என் அப்பா எனக்காக நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் என் வாழ்க்கையில் சில சில கசப்புகள், மன கஷ்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று எனக்கு தெரியவில்லை அப்பா என்று என் முன்னால் வந்து கதறி அழுது கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையை பற்றி உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன். சிறிது நேரம் ஒதுக்கி அதை கேள். உன் வாழ்க்கை துணையை கணவன் அல்லது மனைவி என்னும் ஒரு வரையறுக்குள்ளேயே காலம் காலமாக நீ வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு அதிலிருந்து வெளிவந்து ஒரு தோழனாக, ஒரு தோழியாக பார்க்க நீ முயற்சி செய். அவர்களின் உணர்வுக்கு நீ மதிப்பு கொடு, சுதந்திரம் கொடு. தோழமை உணர்வோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய். எல்லாமே மாறும். கர்ம வினைகள் எல்லாம் அகலும். அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாம் திறக்கும். உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் மலரும். மன்னிப்பு வழங்கும் போது கசப்பை மறந்து மனம் இனிப்பதால் உன்னுடைய வாழ்க்கையும் இனிதாகவே மாறும். ஏனென்றால் உன் வாழ்க்கை துணை உனக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர். இப்போதைய சூழ்நிலையை வைத்து நீ எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாதே. சிறிது காலம் நீ பொறுமையாக இரு. எல்லாம் நன்மையாக மாறும். எல்லாத்தையும் நான் மாற்றி காமிக்கின்றேன். உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நான். நம்பிக்கைக்குள். இது உன் அப்பாவின் வாக்கு. என் வாக்கு என்றும் தப்பாகாது. அது போலவே என்னுடைய வாக்கை நீ என்றும் மீறவும் கூடாது. புரிகிறதா? எத்தனை துன்பங்களை நாம் சந்தித்தாலும், எத்தனை துன்பங்களை காலம் நமக்கு தந்தாலும், நமக்கு உறுதுணையாக ஒரு துணை இருந்தால் அத்தனை துன்பத்தையும் நாம் எளிதாக கடந்து விடலாம். அப்படிப்பட்ட நல்ல துணிதான் உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீ தவற விட்டு விடாதே. துணை என்ற ஒன்று உனக்கு உறுதுணையாக இருந்தால் சாதனை என்பது ஒன்றும் உனக்கு பெரிய சாகசமாக தெரியாது. நீ எல்லாவற்றையுமே சாதிக்க பிறந்தவன். என்னுடைய குழந்தை நீ. துணை உனக்கு மிக சிறப்பாகவே நல்ல உற்ற தோழனாக இருப்பார், நல்ல தோழியாக இருப்பார். எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த உறவினை இருக்க பிடித்துக்கொள். உன் வாழ்க்கை சொர்க்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை அழகாக மாறும் நாள் வெகு தூரம் இல்லை. நோய் நொடி இன்றி நீண்ட காலம் வாழ பணம் பதவி தேவையில்லை நமக்கு. நல்ல துணை இருந்தாலே போதும். நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழலாம் சந்தோஷமாகவே. யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது. அது உனக்கு கிடைத்திருக்கிறது. கிடைக்கும் துணையின் குறை நிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறிவிடும். எல்லாமே உனக்கு நன்மைக்காக மட்டுமே நான் அவர்களை அனுப்பி வைத்தேன். கணவனிடம் எதையும் மறைக்காத மனைவிக்கும், மனைவியை யாரிடமும் விட்டு கொடுக்காத கணவனுக்கும் வாழ்க்கையில் பிரிவு என்பதே கிடையாது. அதை புரிந்து அதன்படி நீ நடந்து கொள். நமக்காக யோசிக்க ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறது என்பதை உணரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை அழகாக தொடங்க ஆரம்பிக்கும். மனைவிக்கு தன் கணவனும், கணவனுக்கு தன் மனைவியும் தான் முதல் குழந்தை. குழந்தையாக பாவித்தால் அவர்கள் செய்யும் தவறு எதுவுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. நம்முடைய கவலைகளை மறைய வைத்து நம்மை சிரிக்க வைக்க உண்மையாக நேசிப்பவர்கள் மட்டுமே முடியும். அதிகம் அன்பு கொண்டவர்கள் மட்டுமே நம்மால் கடிந்து கொள்ளவும் முடியும். அதை நீ உணர்ந்து கொள். நம்முடைய அன்பை புரிந்து கொண்ட இதயம் நம்முடைய கஷ்டங்களை சொல்லாமலேயே புரிந்து கொள்ளும். நம்முடைய முகம் வாட்டமாக இருந்தாலே உனக்கு என்ன ஆயிற்று என்று சேர்க்க தோன்றும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை துணைதான் உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீ இருக்க பிடித்துக்கொள். என் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த வாழ்க்கை துணை மதிப்பு இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே வருவேன் என்று இருக்கிறார். அவரை நீ விட்டு விடாதே. நம்முடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு உறவால் எப்போதும் நம்மை கைவிட்டு பிரிந்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட உறவுதான் உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீ ஆழமாக பிடித்துக்கொள். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டது. இறைவனால் இணைத்து வைக்கப்பட்டது. நானே அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு உன் வாழ்க்கை துணையை உன்னிடம் ஒப்படைத்தேன். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக வாழ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை துணை உன்னை பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார். உன் முகத்திற்கு நேராக கோவப்பட்டாலும்
பின்னால் உன்னை பற்றியே சிந்தித்து ஆழமாக மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றார். அவரை விட்டு விடாதே, இருக்க பிடித்துக்கொள். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும், நல்லது நடக்கும். உன் அப்பன் முருகன் நான் அமைத்து கொடுத்த வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று விரைவில் நடக்கப் போகிறது. அது உனக்கு கிடைக்கப் போகிறது. அதை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். நான் உன் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டேன். உன்னை கவனித்து கொண்டு உன் அருகிலேயே இருக்கின்றேன். தினமும் உன் முகமாடி போகின்றது. என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும். எனவே நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே, முயற்சியை கைவிடாதே. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் எப்பொழுதும் என் முகத்தோடு பேசு, நல்லதையே பேசு. எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிற்குள் வைத்துக்கொண்டு என்னிடம் நீ பேச வேண்டாம். உன் மனம் முழுவதும் நேர்மறையாக இருந்தால் நான் செய்வது எல்லாமே உனக்கு தெரிய வரும். எப்பொழுதும் உன் முகத்தை என் முன்முறுவலாக வைத்துக்கொள். உன் முகத்தில் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கட்டும். அது நிலைத்து நிற்கும்படி நான் உனக்கு ஆசி வழங்குகின்றேன். நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிடும். நீக்கப்பட்டும் விட்டன. சிலவற்றை நீயே அதை உணர்ந்திருப்பாய். உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் காண முடியும். என் அன்பு பிள்ளையே, உன் முழு நம்பிக்கையே இதற்கு காரணம் என்பதையும் நீ மறந்து விடாதே. பல தடைகளாக இருந்தவைகள் எல்லாம் நீங்க போகின்றது. உன் முயற்சிக்கு இதுவரை தடைகளாக இருந்தகள் எல்லாவற்றையுமே நான் நீக்கிவிட்டேன். உன் வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகின்றது. உன்னுடைய எண்ணத்தில் நிதானம் இருக்கட்டும். எல்லாம் உனக்கு ஜெயமாக மாறும். உன்னுடைய பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது. அதை நீ உணர்ந்தாயா? அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆரம்பித்து விட்டது, உன்னை அறியாமலேயே. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய். அதுபோல உனக்கு பொறுப்பு கூடும் பொழுதும் கூடுதல் சக்தி தேவைப்பட்டால் என்னிடம் கேள். திறம்பட சமாளிக்க நான் உனக்கு வழங்குகிறேன். நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக ஒவ்வொரு நாளையும் நீ கொண்டாடு. உற்சாகமாகவே இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னால் எதையுமே எளிதாக செய்து முடிக்க முடியும். எல்லாமே என்னுடைய அப்பாதான். எனக்கு எது நடந்தாலும் என் அப்பாதான் பொறுப்பு என்று முழு பொறுப்பையும் நீ என்னிடம் ஒப்படைத்து விடு. உனக்கு தேவையானதை தக்க நேரத்தில் நான் உனக்கு தருகிறேன். உனக்கு கடுமையான நேரம் சூழ்நிலைகள் அமைந்தால் என்னுடைய நாமத்தை சொல்லி, என் பெயரை சொல்லி நீ என்னை அழைத்துப்பார். உனக்கு உதவ ஒருவரை உடனே அனுப்பிவிடுகிறேன். என் மீது சந்தேகம் வேண்டாம். அடையாளம் காண்டுகொள். நல்லது நடக்கும் உன் வாழ்வில். நீ கேட்ட நல்ல செய்தி இப்போது வரப்போகிறது. தூரத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கின்றது. அதன் மூலமே உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. நீ எத்தனை வேண்டுதல்களை என்னிடம் வைத்தாயோ அது ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறத் தொடங்கும். அந்த நல்ல செய்தி எப்போது வரும் என்று எதிர்பார்த்து நீ காத்திரு. விரைவாகவே வரும். அது உன்னை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றது. நான் அனுப்பிய செய்தி அது. உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருக்கப் போகும் நல்ல செய்தி அது. உன் நியாயமான ஆசைகள் நிறைவேற தடையாக இருந்த பல வினைகளை நீ அனுபவித்து முடித்து விட்டாய். மேலும் இது போல தொடர்ந்து நீ செய்யும் பிரார்த்தனையாலும் நேர்மறை எண்ணத்தாலும் உன் வாழ்க்கையை சரியான பாதைக்கு நீ அழைத்து வந்திருக்கின்றாய். உன் முயற்சிகள் நிச்சயம் பலன் தரப்போகின்றது. உன்னுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறப் போகிறது. தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் அதன் மூலம் நல்லது நடக்கப் போகிறது. நான் உனக்குள் இருந்து என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது உனக்கு வழிநடத்த ஆலோசனை கூறுவேன். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ நட. உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டியதை நிச்சயம் அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்றும் என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். வெளியே சொல்ல முடியாத சில துயரங்கள் நீ உனக்குள்ளே வைத்திருக்கின்றாய். உன் கண்ணீரை மறைத்து கொண்டு நீ மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றாய். என் முன்னே நீ அமர்ந்து கண்ணீர் வடித்ததை மற்றவர்கள் பார்த்திராமல் நீ மறைந்து கொண்டாய். கவலைப்படாதே, அதை நான் பார்த்து விட்டேன்.
நான் உன் கண்ணீருக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு அதை நான் உணர்த்தி காமிக்கின்றேன். உன் நிலையை நான் உயர்த்தி காமிக்கின்றேன். நீ என்னுடைய பிள்ளை. நான் உனக்கு எப்போதும் பலமாக இருப்பேன், உற்ற துணையாக இருப்பேன். உன் வாழ்விற்கு புத்துயிர் தந்து உன்னை நான் வாழ வைப்பேன். எங்கும் நீ போக வேண்டாம், நான் இருக்கின்றேன். நீ என்னை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் போதும். எல்லாவற்றையும் சரி செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என் தங்கமே. எதற்கும் பயப்படாதே. நீங்கள் உங்களுடைய கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோலவே உங்கள் கருத்தில் நீங்களே முரண்பட்டு இருந்தால் இந்த உலகமே உங்களை ஆதரித்தாலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேற முயற்சி செய்யவே முடியாது, வெற்றி அடையவும் முடியாது. தோல்விகளாலும் பண பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் நீங்கள் துவண்டு கிடக்கின்றீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்களே அதிசயத்தக்க மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும். மிக மோசமான நிதிநிலையை மாற்றி செல்வந்தனாக மாறிவிட முடியும். நோயாக இருந்தால் முழு ஆரோக்கியத்தை அடைந்துவிட முடியும். சராசரி மனிதனாக இருந்தாலும் புகழ்மிக்க மதிப்புமிக்க மனிதராக மாறிவிட முடியும். முடியாது, இயலாது, நடக்காது, ஆகாது, கிடைக்காது என்னும் எதிர்மறையான எண்ணங்களை நீ மாற்றியமைக்க வேண்டும். இது எல்லாம் உனக்கு சாத்தியமாக வேண்டுமென்றால் இவற்றையெல்லாம் நீ மாற்றி அமைத்துப்பார். மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதித்திடு. என்னால் முடியும், நிச்சயம் நடக்கும், கட்டாயமாக எனக்கு கிடைக்கும் என மனதில் உறுதி கொண்டு பார். நம்பிக்கை உனக்கு பிறக்கும். நம்பிக்கை பிறந்தால் தன்னம்பிக்கை மூலம் உனக்கு வெற்றி கிடைக்கும். நம்பிக்கைதான் எண்ணங்களை தொடர்ந்து மனதில் பதித்து கொண்டே வரும். அப்படி வந்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையாகி விடுகிறது. ஆழ்ந்த நம்பிக்கையே அதிசய ஆற்றலாக செயல்பட்டு நாம் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அது நிறைவேறதற்கு தேவையான வழிகளை அதுவே உருவாக்கி தரும். நிச்சயம் உருவாகும். அந்த இறைவனின் மனமே உன்னுடைய ஆலயமாக உன் மனதே இருக்கின்றது. உனக்கான தவம் எல்லாம் முடிந்துவிட்டது. இத்தனை நாட்கள் உனக்காக தான் தவம் இருந்தேன். நான் எனது கண்களை திறந்து பார்க்கப் போகின்றேன். உனக்கான பல வரங்களோடு வந்திருக்கிறேன். வருகின்ற வருடம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழப் போகின்றது. உன் பொறுமைக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. பிறக்கும் தமிழ் புத்தாண்டில் நல்லது நடக்கும். உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள், நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ மன அமைதியுடன் கடந்தாக வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. உனக்காக நான் என்னவெல்லாம் செய்தேன் என்பது ஒவ்வொன்றாகவே உனக்கு தெரிய வரும். நான் எதுவுமே செய்யவில்லை என்று உனக்கு கோபமாக இருக்கிறது. உன் கோபம் அதிகமாக கொண்டே போகிறது. என்னுடைய லீலைகளை நீ உணராமல் இருக்கின்றாய். காரணம், உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகவே இருக்கிறது. உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் ஒரு கெட்ட எண்ணத்தில் உன்னை வைத்திருக்கின்றார்கள். அது உன்னையும் மாற்றியிருக்கின்றது. உனக்கு எதிராக செயல்பட வைக்கிறார்கள். அது என்னையே உன்னை மறக்கடிக்கும்படி நடந்து கொண்டிருக்கிறது. நான் உனக்கு நல்லது செய்வேனா கெட்டது செய்வேனா என்று உனக்கு தெரியாதா? நீ என்னை அப்படி பார்ப்பதால் என்ன ஆகப் போகிறது? நீ என்னை கோபமாக பார்த்தாலும் நான் உன்னை அன்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ என் மீது கடும் சொற்களை வீசினாலும் உன் மீது நான் என் அன்பை பொழிந்து கொண்டுதான் இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய குழந்தையானது எனக்கு மிகவுமே முக்கியம். என்னுடைய குழந்தை என்னிடம் அடம்பிடிக்கும் உரிமை என் குழந்தைக்கு மட்டுமே இருக்கிறது. என் மீது கோபப்படும் உரிமையும் என் குழந்தைக்கு மட்டுமே இருக்கிறது. நான் உன் கூடவே இருப்பேன். நீ என்னை எப்படி வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன்னை விட்டு எங்குமே போக மாட்டேன். நேற்று கூட நான் உன் வீட்டிற்கு அணிலாகவோ ஒரு பறவையாகவோ உன் வீட்டிற்கு வந்தேன். ஆனால் நீ எனக்கு உணவு வைக்கவில்லை. ஏமாந்து திரும்பி வந்து விட்டேன். ஏன் இப்படி செய்தாய்? பறவைகளுக்கு உன்னால் உணவு வைக்க முடியாதா? உன்னை தேடி உன் வீட்டிற்கு உணவுக்காக வந்த என்னை நீ ஏமாற்றி திருப்பி அனுப்பித்து விட்டாயே. இது நல்லதா? யோசித்துப்பார். நீ எப்போது சமைத்தாலும் எனக்காக கொஞ்சம் உணவு எடுத்து வைத்துவிடு. நான் வந்து சாப்பிடுவேன். ஒரு சிறு எறும்பாக கூட இருக்கலாம், காக்கையாக இருக்கலாம், குருவியாக இருக்கலாம், அணிலாக இருக்கலாம், ஒரு நாயாக கூட இருக்கலாம், ஒரு கோழியாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு ஜீவனாக கூட இருக்கலாம். நீ எனக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உணவு அளித்து விடு. நிச்சயம் நான் வருவேன். நேற்று உன் வீட்டிற்கு வந்து நான் ஏமாந்து போனது தான் மிச்சம்.
இனியும் அப்படி செய்யாதே. என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு நல்லது மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீயோ யாரோ சொல் பேச்சு கேட்டு என்னை எதிர்மறையாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் மீது கோபத்தில் இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது எனக்கு உணவு வைக்கவே நீ மறந்து விட்டாய். பசியோடு வந்த என்னை வெறும் வயிற்றோடு திருப்பி அனுப்பிவிட்டாயே. ஏன்? நல்லது நடக்க நான் உனக்கு ஆசீர்வதிக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளையும் தீமைகளையும் உன் முன்னே நான் வைக்கப் போகின்றேன். வேண்டியதையும் வேண்டாததையும் உன் வீட்டு வாசலில் வைக்கப் போகின்றேன். உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள். நான் உன்னை சுதந்திரமாக விடப் போகின்றேன். நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். நீ எதை எடுக்கப் போகிறாய் என்பதை பொறுத்தே நான் உன்னை சுதந்திரமாக விட வேண்டுமா இல்லையா என்பதை நான் தீர்மானிக்கப் போகிறேன். இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காக வைக்கும் இந்த பரீட்சை இது. அதில் நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதை நானே பார்க்கப் போகிறேன். நீ என் மீது மாறாத அன்புடன் இருக்கின்றாய். இது என் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்திருக்கிறது. கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் நீ எடுத்துக்கொள். எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்று தந்துள்ளது என்பதையும் நீ சீர்தூக்கி பார். கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும், தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும், குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன. நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னுடன் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்லவே. நீ நடந்து வந்தபோது பாரத்தை சுமந்திருந்தாய். உறுதியுடன் உன்னை காப்பாற்றினேன். சோதனையின் போது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை நான் திடப்படுத்தினேன். இத்துடன் நீ ஒளிந்து விடுவாய் என உனக்கு துரோகமாக விரோதமாக பேசினார்கள். நானோ உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்தேன். கடலில் மூழ்கி விடுவாய் என்றார்கள். துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்த போது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றினேன். தனிமையாக இருந்தபோது உனக்கு வீடு வாசல் உறவு என உன் நல் வாழ்க்கையை கொடுத்தேன். வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன். எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினர். நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய். எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள். நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்தாய். எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டிய கதறினார்கள். நீயோ எனது கட்டளைப்படி அவற்றையெல்லாம் சகித்து வந்தாய். நான் நன்மை செய்யும் நாளுக்காக காத்திருந்தாய். உன் கண்ணீரின் அளவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை செய்தேன். என்னை நம்பி வந்தாய். என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி விடுவேன்? என்னை நம்பி பொழுதை கழித்தாய். நானும் உன்னுடன் இருந்து உன்னுடன் பொழுதை கழித்து வந்தேன். இத்தனை காலமும் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை இப்போது சுதந்திரமாக விடப் போகின்றேன். இதோ நன்மையையும் தீமையையும் உன் முன் வைக்கப் போகின்றேன். தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன். நல்லவர்களை மட்டுமின்றி கெட்டவர்களையும் உன் அருகே நான் அனுப்புவேன். உனக்கு எது நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதை நீ தேர்வு செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். சிறிதுமே தயக்கம் காட்டாமல் வேண்டாதவை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டி அடித்துவிடு. பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை விட்டு நீ விலகிச் செல். இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலகி செல்வதை வழக்கமாக வைத்து கொண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லவே மாட்டேன். நீ நினைக்கும் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்து போகும். இனி உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றியாக இருக்கும். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றி என்ற அர்த்தம் மட்டுமே உன் கண்ணில் படும். அது நீ எடுத்துக்கொள்வதற்காக நான் வைத்த அந்த வெற்றியை நீயே பத்திரமாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க நான் சொன்னது எல்லாம் செய். நிச்சயம் உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும். சந்தோஷமாகவே இருப்பாய். என் குழந்தைக்கு எத்தனை வேதனை, எவ்வளவு துயரங்கள்! எதைதான் சமாளிக்கப் போகிறேன் என்று தெரியாமல் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அதிக கவலையே உன்னிடம்தான் இருக்கிறது.
தைரியமாக இரு. கவலையே வேண்டாம். உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். இனி உனக்கு நல்லதே நடக்கும். நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நம் செயல்கள் மூலமே அது நமக்கு விளைகின்றது. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கலங்காதே, நான் இருக்கின்றேனே உன்னோடு, எங்குமே எப்போதுமே. நீ சொல்லாமலேயே உன் பிரச்சனைகள் எதுவென்று நான் அறிந்திருக்கின்றேன். எந்த மனதில் அன்பும் அக்கறையும் நிறைந்திருக்கின்றதோ அந்த மனம் பிறர் துன்பம் உணரும் தெய்வீகமாகும். எனக்கு தெரியும், அதை நீ வைத்திருக்கின்றாய். உன் மனதிலேயே தெய்வீக தன்மையை வைத்திருக்கின்றாய். அதை நீ உணர்ந்து கொள். நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைந்து வருகின்றோம். நல்லதும் கெட்டதும் நாம் செய்யும் செயல்கள் மூலம்தான் விளைகிறது என்பதையும் நீ அறிந்து வைத்திருக்கின்றாய். நீ எங்கும் எதையும் தேடி எதற்காகவும் யாரிடமும் போய் நீ கையேந்தி நிற்க வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக எல்லாவற்றையுமே கேட்பதை பார்த்து எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது. உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். அப்பா, எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எல்லாம் எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களையே என்னை வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் குழந்தையை பார்த்து எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. என்னுடைய குழந்தையை நான் என் உயிராய் தாங்கப் போகின்றேன். உனக்கான நிழலில் நான் உன்னை வாழ வைக்கின்றேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதில் உன்னை அமர வைக்கின்றேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவாகவே உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றது. உன்னுடைய சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் அடங்கியிருக்கின்றது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். உன்னை உன் வாழ்க்கையில் ஜொலிக்க வைப்பேன். நீ என்னுடைய குழந்தை, நீ என்னுடைய உயிர். என் உயிர் என்னை விட்டு போவதை என்னால் அனுமதிக்க முடியுமா? முடியாது அல்லவா? நீ என்னை விட்டு எங்கும் போக முடியாது. அதுபோல நானும் உன்னை விட்டு எங்குமே போக மாட்டேன். நீ என் அன்பில் நிறைந்த உயிர். என் அன்பு முழுவதுமே உனக்காகத்தான் வைத்திருக்கிறேன். உன் அன்பில்தான் என் நிம்மதி இருக்கின்றது. உன்னை என் உயிராய் நான் காத்து வருகின்றேன். நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்கப் போவதும் இல்லை. உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். என் மீது சத்தியம். என் மீது நம்பிக்கையோடு எப்போதுமே இரு. நல்லது நடக்கும் உனக்கு.